ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொஞ்சம் பாதாம் பீசின் இருந்துச்சு. இந்த பாதாம் பீசினை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏதாவது ரெசிபி செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு பாதாம் பீசினை வச்சு உடனே ஒரு பாயசம் செஞ்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு பாதாம் பீசினை முந்தின நாள் நைட்டே ஊற போட்டுருங்க. ஊற போட்டு காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள உஷ்ணத்தை அப்படியே தணிச்சிடும். இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜூஸோ மில்க் ஷேக்கோ உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இதில் 2 ஸ்பூன் அந்த ஜூஸ்குள்ளே போட்டு கொடுங்க. அவங்களுக்கும் உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் தணிச்சிடும். இது ரொம்ப ஆரோக்கியமானது. இதை பாருங்கள், நேற்று நைட்டு தான் ஊற வச்சேன். இது நேற்று நைட்டு ஊற வச்சது தான் எவ்வளோ இது வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு தான் ஊற வச்சிருந்தேன். இதில் கொஞ்சோண்டு உங்களுக்கு எந்தெந்த நைட்ஸ் தேவையோ அதெல்லாம் ஊற வச்சு மொத்தமாக போட்டு இதில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் வந்து 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சீனியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பாதாம் பிசினையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைங்க எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.